Alhamdulillah wa kafa wa salamun ala ibadihi alladhina istafa amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-Karim ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Innal ladhina qalu rabbuna Allah thumma istaqamu tatanazzalu alayhim malaikatu alla takhafu wa la tahzanu wa abshiru bil jannati allati kuntum tu'adun. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين وقال النبي صلى الله عليه وسلم خيركم من دعا إلى الله وحبب عباده إليه அவகமாக்கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த ஒரு கண்ணியமான நோக்கத்துக்காக எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹ்விடத்துல தீன் உயர்ந்தது. அதனால தீனோட சம்பந்தப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் உயர்ந்தது. உதாரணமாக ஒரு கல் இருக்கு, செங்கல். அதுக்கு பெரிய ஒரு மதிப்பொன்று இல்லை. அதை கொண்டு படி கட்டிக்கிறோம் அல்லது வேற மதிலண்டு கட்டியிருக்கிறோம், அந்தாக்கு பெரிய மதிப்பொன்று இருக்காது. ஆனால் அதே கல்லை வச்சு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்குது அல்லது பள்ளிவாசலுடைய மிம்பர் கட்டப்பட்டிருக்குன்னா அந்த கல்லுக்கு மதிப்பு இருக்கு, அதனுடைய பெருமதி இருக்கு. ஏன்? அது அல்லாஹுடைய தீனுடைய ஒரு நிலையத்தோடு சம்பந்தப்படுது. இதே மாதிரி ஒரு பேப்பர், அதுக்கு மதிப்பு இருந்தாலும் ஒரு பேப்பர் இருக்கு, சாதாரண பேப்பர் உண்டு, அதில் பத்திரிகை நியூஸ் பேப்பருடைய ஒரு பகுதி, அது கீழே விழுந்திருக்குன்னா யாரும் பெருசாக அதை தூக்கி மேலே வச்சு கொண்டிருக்க போகிறதில்லை. அதே நேரத்தில் குர்ஆனுடைய ஆயத்து அது எழுதப்பட்டிருக்குன்னா அதனுடைய மதிப்பு கூடும். இப்போ அதை என்ன செய்வாங்க, எடுத்து மேலே வைப்பாங்க, அதை உயர்ந்த இடத்துல வைப்பாங்க, கண்ணியப்படுத்துவாங்க. ஏன்? தீனுடைய ஒரு பகுதி குர்ஆன் அதில் சம்பந்தப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் மனிதன் மதிப்புள்ளவர் தான். ஆனால் அதே நேரத்தில் காஃபிர்ட்ட தீன் இல்லாததுனால அவனுடைய மதிப்பு எல்லா இடத்துல எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் நபிமார்கள், தீன்தாரிகள், உலமாக்கள், ஹாஃபிஸ்மார், சாலிஹீன்கள், இவங்களுடைய பெருமதி எல்லா இடத்துல உயர்ந்தது. என்ன காரணம்? அவங்கள்ட்ட தீனோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால, தீன் இருக்குது என்பதனால. இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம் எதில் தீன் வருதோ அதனுடைய மதிப்பு கூடும், அது உயர்வாகும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இஸ்லாத்துடைய தீனுடைய பாக்கியத்தை நசீபாக்கி இருக்கிறான். ஒரு பாக்கியத்தை அடைகிறது இது மட்டும் வெற்றிக்கு காரணம் கிடையாது. மாறாக இதை பாதுகாத்து கொண்டு எடுத்துக்கொண்டு செல்லணும். அந்த நியமத்தை எடுத்துக்கொண்டு சென்றால் தான் பாதுகாப்பு. ஒருத்தர் ஹாஃபிஸ் ஆகிறார், இது சிறப்பல்ல. ஹாஃபிஸாகி அவர் ஹிஃபதோடு அந்த குர்ஆனை மனநிமிட்டவராக உலகத்திட்டு போகணும். அந்த ஹாஃபிஸ் அந்த குர்ஆனை மறந்துட்டாரு, அது அவருக்கு முசீபத் ஆகிடும். மறந்துட்டு மௌத்தாகிட்டாருன்னு சொன்னார். இதே மாதிரி ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், இது பெரிய விஷயம்தான். ஆனால் இது எப்போ நியமத்தாகுண்டா அவர் இஸ்லாத்தோட மரணிக்கணும். ஒருத்தர் முஸ்லீமாக பிறக்கிறார், இதுவும் பெரிய விஷயம்தான். ஆனால் இது எப்போ பெரிய நியமத்தாகுண்டா அவர் இஸ்லாத்தோட மரணிக்கணும், தீனோட மரணிக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படித்தான். அதனால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல் லதீன காலு ரப்புனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிம் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹஸனு. யாரு கலிமா சொல்லிய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதுக்கு பிறகு சும்ம இஸ்தகாமு அதில் தரிப்படுகின்றார்களோ, இஸ்திகாமத்தாக இருக்கின்றார்களோ, அவர்கள் மீதான் தத்தனஸ்ஸலு அலைஹிம் மலாயிகா, மலக்குமார்கள் மௌத்துற நேரத்தில் இறங்குவார்கள். என்ன சொன்னாங்க? அல்லா தகாஃபு வலா தஹஸனு, நீங்க கவலைப்படவும் வேண்டாம், சஞ்சலப்படவும் வேண்டாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம்.
விட்டுட்டு போறதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒன்று, ஒரு மனிதன் வளமையாக இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு போறாரு. உதாரணமாக ஃபர்ஸ்ட் டைம் ஜப்பானுக்கு வர போறாரு. இப்போ வாரத்தில் 2 கவலை. ஒன்று, நாங்கள் இருக்கக்கூடிய சூழலை உம்மா வாப்பை விட்டு கணவன் மனைவி ஒருத்தர் வராருண்டா மனைவியை விட்டுட்டு வராரு, பிள்ளைகளை விட்டுட்டு வராரு, தன்னுடைய ஊரை விட்டுட்டு வரார், அது ஒரு கவலை. அப்போ மனசுக்கு ஒரு சஞ்சலம் ஒன்று இருக்கும். அடுத்து போகிற இடம் எப்படி இருக்குமோ தெரியாது. அறிமுகமானவங்க இருக்கிறாங்கன்னு வேற விஷயம். அப்படி அறிமுகமான இல்லாதாக்கள் இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் ஒரு பயம். நான் அந்த நாட்டுக்கு போகிறேன், எனக்கு அங்கே யாருமே தெரிஞ்சவங்க கிடையாது, அந்த நாட்டுடைய பாஷை எனக்கு தெரியாது, அந்த நாட்டுடைய கிளைமேட் எனக்கு வழக்கத்தில் என்னுடைய நாட்டுடைய கிளைமேட்டுக்கு தோதுவாக இல்லாட்டி மனிதன் பயப்படுவான். இதே தான் மௌத்திர நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்குது. முதலாவது தான் விட்டுட்டு போகக்கூடிய இடம், மனைவி மக்கள் குடும்பம் சொத்து செல்வம் தான் வாழ்ந்த பகுதியை விட்டுட்டு போகிறான். இதுக்கு ஒரு கவலை என்று வருது. அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு ஆறுதல் படுத்தப்படுது, அல்லா தஹ்ஸனு, நீங்கள் விட்டுட்டு போகிறவங்கள பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் நஹ்னு அவுலியாவுக்கும், நாங்கள் இந்த விஷயத்தில் பொறுப்பாக இருக்கிறோம், ஃபில் ஹயாத்தி துனியா வஃபில் ஆஹிரா, உலகத்திலே மறுமையிலே. அப்போ அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் எதன் பக்கம் போகிறீங்களோ அதை பற்றி உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். அப்படின்னா நீங்கள் இன்னொரு உலகத்துக்கு போகிறீங்க. மறுமை என்பது வித்தியாசமான ஒரு உலகம். பூமிக்கு மேலிருந்து பூமி கீழே போகிறோம், எல்லாம் ஒரு தலை கீழான ஒரு வாழ்க்கை தான் அது. அப்போ அந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம். நான் அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துனியா வஃபில் ஆஹிரா, உலகத்திலே நாங்கள் உதவியாக இருப்போம், மறுமையில உதவியாக இருப்போம். வாபுஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஆதுன், அது மட்டுமல்ல நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு எந்த சொர்க்கம் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த சொர்க்கம் அங்கே தயாராக இருக்கு. அப்போ ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போறாரு, இவர் அந்த நேரத்தில் இந்த சஞ்சலம் ஏற்படும். அப்போ ஒருத்தர் சொல்லாரு, ஸ்பான்சர் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் போறீங்க தானே, உங்களோட குடும்பத்தைங்க நாங்கள் பாதுகாக்கிறோம், நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம், அதுக்குள்ள ஏற்பாடு இருக்கு. அல்ல வீட்டுக்காரங்களே சொல்றாங்க, சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு போறீங்கன்னு கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனைவியை உம்மா சொல்ல நாங்கள் பார்த்துக்கிறோம், பிள்ளைகளை நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லை எனக்கு கவலையாய்க்குது, பிள்ளைகளை விட்டுட்டு போகிறோமே, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு நோய் வந்தால் நாங்கிக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம், கவலைப்படாதீங்க. அப்போ இவருக்கு மனசுக்கு ஒரு திருப்தி, நான் போனாலும் பரவாயில்ல, வீட்டில் பாதுகாக்கிறதுக்கு ஆக்களிக்கிறாங்க, வீட்டை கவனிக்கிறதுக்கு ஆக்களிக்கிறாங்க. அடுத்தது சொல்கிறாங்க, நீங்கள் ஜப்பானுக்கு போகிறீங்க, அமெரிக்காவுக்கு போகிறீங்க, அல்லது யூகேக்கு போகிறீங்க, பயப்பட தேவையில்லை, அங்கே எங்கள் ஆக்களிக்கிறாங்க, உங்களை ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, உங்களுக்கு அங்கே போனால் ஏற்பாடு இருக்குது, உங்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு இருக்குது. அப்படின்னா மனசு கவலை ஒன்று இருக்குமா, பயம் ஒன்று இருக்குமா? இப்போ இந்தியாவிலையும் பிரச்சனை இல்லை, விட்டுட்டு போகிற வீட்டை பற்றி, அங்கேயும் ஒரு பயம் ஒன்று இல்லை. இதுதான் மௌத்திர நேரத்தில் நடக்கும். யார் அல்லாஹுடைய கட்டளை, நபியுடைய வழிமுறை, ஈமானோட தீனோட வாழ்ந்துட்டு போகிறவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. மௌத்திர நேரத்தில் மலக்குமார்கள் வருவாங்க. தஃப்சீர் இப்னு கஸீரில் நீண்ட ஹதீஸ் பதிவு செஞ்சுக்கிறாங்க. 2 விதமான மனிதனுக்கு மௌத்து 2 விதமாகத்தான் இருக்கும். ஒன்று, அல்லாஹை சந்தோஷப்படுத்தின மௌத்தாகுவான், அல்லது அல்லாஹ் கோவப்படுத்தின மௌத்தாகுவான். உலகத்தில் நல்லாக தீன்படி வாழ்ந்துட்டு மௌத்தாகிறான் என்று சொன்னால் அவருடைய ரூஹை கைப்பற்ற மலக்குகள் வருவாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வாரத்துக்கு முன்னாடியே ஒரு மலக்குகளுடைய ஒரு பெரிய ஒரு கூட்டம், அழகான ரூபத்தில், முகங்கள் எல்லாம் வெள்ளை வெளியேறி பிரகாசிக்கக்கூடிய அழகான உருவத்தில் மலக்குகள் பெரிய ஒரு கூட்டம் கொண்டு வருவாங்க. வந்து சலாம் சொல்லுவாங்க, நன்மாராயம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. எல்லாருடைய கையிலையும் நறுமணம் இருக்கும், மனம் கமலக்கூடிய
வாசனை திரவியங்களை எடுத்துட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட சொர்க்கத்துடைய கஃன் துணி கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப ரூஹ சொல்ல கண்ணியமாக ஐயத்துஹ நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதியான ரூஹை, அலை ஐயத்துஹ நஃப்ஸு தய்யிபா, மனமான ரூஹை உஹ்ரிஜி, நீங்க வெளியாகுங்கன்னு சொல்லுவாங்க. எங்க? இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் ரிதுவான், ஒரு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம், ரிதுவானின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் வாங்க என்ற அழைப்பு கொடுப்பாங்க. எப்ப அந்த மலக்குகள் கூப்பிடுவாங்களோ அந்த ரூஹ் பிடிச்சு கொண்டிருக்கும் விரைவாக வெளியே வாரத்துக்கு. ஏன்? அதுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட ஹதீஸ் நான் சுருக்கமாக சொல்றேன். எப்படி ரூஹ் வேகமாக வெளியாகும்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தண்ணீர் நிரம்பின ஒரு தோல் துருத்திய ஒரு போட்டில் அது மூடியை திறந்துட்டு கொட்டும் பொழுது தண்ணி எப்படி வேகமாக வெளியே வருமோ, கஷ்டப்பட்டு கொண்டு வராது, லேசாக வெளியே வரும். அதே மாதிரி ரூஹ் லேசாக வெளியே வரும், வழுகி கொண்டு வரும். அந்த ரூஹுக்கு வந்தோடனே அந்த ரூஹ் எடுத்து மோந்து பார்ப்பாங்க. சொல்லுவாங்க, எவ்வளோ மனமான ரூஹ் இது, எவ்வளோ மனமாக இருக்குது. கையில் ஒவ்வொருத்தர் எடுத்து மோந்து பாட்டு டக்குன்னு அந்த கஃனில் சொர்க்கத்திலிருந்து கொண்டு துணியில் வச்சு மூடி ஒரு பெட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ மலவுல் ஆலா என்ற உயர்ந்த மலக்குகள் பூமியில் சுற்றி கொண்டிருப்பாங்க. வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் இந்த ரூஹை இவங்க எடுத்துக்கொண்டு போகும்போது அவங்க நடுவில் கேட்பாங்க, எவ்வளோ அழகான மனமான ஒரு வாசம் ஒன்று வருது, என்ன எடுத்துகிட்டு வாரீங்க? சொல்லுவாங்க, இன்னாருடைய ரூஹ் இது, இன்னாருடைய மகன் இன்னார் மௌத்தாகிட்டார், அவருடைய ரூஹு தான் இது. அவங்க சந்தோஷமாக நன்மாராயம் சொல்லுவாங்க, இந்த ரூஹுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், இந்த ரூஹ் எந்த உடம்பில் இருந்ததோ அந்த உடம்புக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். இப்போ இந்த ரூஹ் எடுத்துட்டு மேல் வானத்துக்கு போவாங்க. முதல் வானத்துடைய கதவு தட்டப்படும். கேட்பாங்க, யார் வந்திருக்கீங்க? சொல்லுவாங்க, இன்னாருடைய ரூஹ் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சொல்லுவாங்க, கதவை திறந்துட்டு, எவ்வளோ மனமான ரூஹ் இது, யாருடைய ரூஹ்? இன்னாருடைய ரூஹ். அப்போ அந்த மலக்குகளுடைய ஒரு முதல் வானத்துடைய பெரிய ஒரு கூட்டம், இவருடைய எப்படி ஜனாசாவோட பெரிய கூட்டம் ஒன்று போவாங்களோ அது மாதிரி மலக்குகளுடைய ஒரு பெரிய கூட்டம் அந்த ரூஹ் எடுத்துக்கொண்டு 2வது வானத்துக்கு போவாங்க. இதே மாதிரி 2வது வானத்துக்கு 3வது வானம், 3வது வானத்துக்கு 4வது வானம் மலக்குடைய ஒரு பெரிய கூட்டம் கூடிக்கொண்டே போகும். 7வது வானம் அர்ஷ் வரையும் போய் சேர்ந்ததுக்கு பிறகு அல்லாஹு தாலா இடத்துல அனுமதி கேட்பாங்க. பிறகு மலக்குமாருடைய புறத்தின் அல்லாஹ்வுடைய புறத்தின் சலாம் வரும். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இந்த ரூஹை எடுத்துட்டு போய் நீங்கள் ரூஹை இல்லையின்ல கொண்டு போய் சேர்த்துட்டு திரும்ப அந்த ஜனாசால அவருடைய மையத்தோட கபூரில் இணைங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவருடைய ஜனாசா அவருடைய ரூஹ் அங்கே இருக்கட்டும். இது நல்லவங்களுக்கு. அதே நேரத்தில் பாவிகளுக்கு மறுபக்கம் ரூஹ் மோசமாக பயங்கரமான ரூபத்தில் மலக்குமார்கள் வருவாங்க. முகமெல்லாம் கருத்து இருக்கும், பயங்கர உருவத்தில் இருப்பாங்க, கடினமான வார்த்தைகளை சொல்லுவாங்க, கெட்ட ரூஹை வெளியாகும் சொல்லுவாங்க. நரகத்தின் பக்கம் வா, கடினமான சூடு இருக்குது, வேதனை இருக்குது, வா என்று சொன்னோடனே ரூஹு ஓடி ஒலியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு உடம்புடைய ஒவ்வொரு மூளை முடுக்குகளை அந்த ரூஹு போய் ஒலிய பார்க்கும். இப்போ இந்த மலக்குகள் ரூஹை பலவந்தமாக இழுப்பார்கள். அவங்க இழுக்கும் பொழுது எப்படி வரும் என்று சொன்னால், எப்படி ஒரு பட்டு துணி, மிருதுவான ஒரு துணியை இரும்பு கம்பியில் போட்டு நல்லா சுத்தினத்துக்கு பிறகு இழுத்தா பிச்சு கொண்டு வருமோ அது மாதிரி அவர் உடம்புடைய சதைகள் எல்லாம் கிழிச்சு கொண்டு பிச்சு கொண்டு ரூஹ் வெளியே வரும். ஏன்? அந்த ரூஹ் வெளியே வர விரும்பாது, இருந்தாலும் வெளியாகி ஆகணும். எந்த அளவுக்கு அந்த ரூஹ் துர்வாடை உள்ளதாக இருக்கும் என்றால் மலக்குகள் மூக்க பற்றிக்குவாங்க. இது என்ன பீடை, இது என்ன நாத்தம் இது சொல்லி அதை கையில் கூட எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு மூடிடுவாங்க. மூடிட்டு எடுத்துட்டு போவாங்க. மலாலாலா அந்த மலக்குகள் சுத்தி கொண்டிருப்பாங்க. கேட்பாங்க, என்ன நாத்தத்தை தூக்கிட்டு வாரீங்க, என்ன இது? சொல்லுவாங்க, இன்ன அடியான், இன்னவன் மௌத்தாகிட்டான், அவன் உலகத்தில் அவனுக்கு சொல்லப்பட்ட ஆக மோசமான பேரை சொல்லுவாங்க. நாசமா போக, உனக்கு நாசம், நீ அந்த உடம்புல இருந்து அந்த உடம்புக்கு நாசம் என்று மலக்குகள் சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்கணும், முதல் வானத்துக்கு போவாங்க, கதவை தட்டுவாங்க, கேட்பாங்க, யார் வந்திருக்கிறது? இன்னாருடைய ரூஹை கொண்டு வந்திருக்கிறோம். என்ன நாத்தம், இதை எடுத்துட்டு வராதிங்க. முதல் வானத்துடைய கதவு கூட திறக்கப்பட மாட்டாது. இப்ப அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சொல்லப்படும், இவனை சிஜ்ஜீல் என்ற ஆக மோசமான நரக அதல பாதாளத்தில் இவன் எழுதுங்க, ரூஹை கொண்டு உடம்புல வைங்க,
அவனுக்கு வேதனை செய்யப்படும் காலம் வரை உலகம் வழியங்காட்டும் வேதனை செய்யப்படுவான். அதுக்கு பிறகு அவன் நரகத்துக்கு போவான். சகோதரே பெரியார்களே, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாங்கள் உலக வாழ்க்கையில் எங்களை ரூஹ மனமாக வைத்திருக்கிறோமா அல்லது நாற்றமுள்ளதாக ஆக்கி கொண்டிருக்கிறோமா? ஒரு சந்தர்ப்பம் தான், மனமாக்கவும் நாத்தமாக்கவும், வாடையுள்ளதாக ஆக்கவும் துருவாடையுள்ளதாக ஆக்கவும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒருத்தருக்கு 20 வருஷம் கழிஞ்சிட்டது, ஒருத்தருக்கு 30 வருஷம் கழிஞ்சிட்டு, ஒருத்தருக்கு 40 வருஷம் கழிஞ்சிட்டு, ஒருத்தருக்கு 50 வருஷம் கழிஞ்சிட்டது. இப்போ இவ்வளோ காலம் கழிஞ்சாச்சு, இனிமேல் எவ்வளோ காலம் இருக்குது தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நான் இந்த ரூஹை மனமாக ஆக்கி வைத்திருக்கின்றனா இல்லை நாத்தமாக்கி வைத்திருக்கிறேனா சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நான் என்னுடைய ரூஹை மனமாக்கி இருக்கிறேனா, ரூஹை நாத்தம் துருவாடை உள்ளதாக ஆக்கியிருக்கின்றனா? ஏன்னா ரூஹ் ரெண்டில் ஒன்றாத்தான் வெளியாகும். ஒன்று மனமாக வெளியாகும், அல்ல நாத்தம் உள்ளதாக வெளியாகும். இதை நாங்களே செக் பண்ணிக்கொள்ளலாம். வாடை உள்ளதா துருவாடை உள்ளதா அது எப்படி அறிகிறது? குளிச்சுட்டு பெர்ஃப்யூம் பூசுறதால, கிரீம் பூசுறதால, அத்தர் பூசுறதால அல்ல. எதால? ஈமான் அமலே சாலிஹி மூலமாத்தான் ரூஹ் மனமாகும். உடம்பு மனமாகிறத பற்றி இங்கே பேச்சு இல்லை. உடம்பு மனமாகிறது பற்றி அல்ல, ரூஹ மனமாகணும். ரூஹ் மனமாகிறது எப்படி? ஈமான் அமலே சாலிஹை கொண்டுதான். ஆனால் சகோதரே பெரியார்களே, ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி துனியாவுடைய காரியத்துக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு போறாரு, வெளியூருக்கு போறாரு. இன்னைக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு உதவிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கொள்ளோம்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் மறுபக்கம் தீனுக்காக நீ போறோன்னு வந்துட்டால், ஜமாத்தில் போறோன்னு வந்தால், என்ன பைத்தியமானுக்கு பிள்ளைகளை யாரை பார்க்குறேன்னு கேட்பாங்க. எந்த மனைவி சொன்னாலும் நீங்க போங்க பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், அதே மனைவி சொல்லுவாள் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாள். நாங்கள் யார் பார்க்குறோம், இந்த பிள்ளையை பார்க்குறது கேட்பாங்க. ஒரு பாகிஸ்தானில் சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தர் அல்லாஹுடைய பாதையில் போகிறதுக்கு தயாராகிட்டார் 4 மாதத்துக்காக வேண்டி. அப்போ அவர் வெளிநாட்டு பிஸ்னஸில் ஈடுபடக்கூடியவர், அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போவார். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கன்ஸ் 3 மாதம் விசால் இங்கே வாரம் சம்பாதிக்கிறோம் போகிற மாதிரி, இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அவர் அப்படி. அப்போ இவர் ஒரு பயானில் உட்கார்ந்தார், ஆசை வந்துச்சு, பேர் கொடுத்துட்டார். இப்போ 4 மாதம் ஜமாத் போகணும். இப்போ உறுதியான எண்ணம் வந்தாச்சு அவருக்கு. இப்போ என்ன செய்யறா, இப்போ கொஞ்சம் யோசனை ஆயிக்குது. இப்போ பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், மனைவி, இவங்களை எப்படி விட்டுட்டு போகிறது? தாத்தரை வீட்டுக்கு போனார். போன இடத்துல சொன்னார், இப்படித்தான் நான் 4 மாதம் பேர் கொடுத்துறேன், ஜமாத்தில் போகணும். 4 மாதம் போகணும், வெளிநாட்டுக்கு போக வைக்கிறேன், 4 மாதம் போகணும்னு சொன்னோன்னே ஜமாத்துடைய பேர் எடுக்கலை. வேறு வெளிநாட்டுக்கு போகணும், 4 மாதம் போகணும் என்று சொன்னோன்னே, நீ பிரச்சனை இல்லை தம்பி, போயிட்டு வாய், நீ வர போகிறதானே இது இல்லை மைனி பிள்ளைகள் நினச்சாத்தான் கவலையாக இருக்குது, சின்ன பிள்ளைகள் விட்டுட்டு எப்படி போகிறது? ஏன் என்னத்தை இதை நாங்கள் உசுரோடு இல்லையா, நாங்கள் பார்த்துக்கிறோமே, இதுக்கு எந்த இப்போ நீ போயிட்டு வாண்டு. அல்ஹம்துலில்லாஹ், பெரிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நான் 4 மாதம் ஜமாத்தில் பேர் கொடுத்துறேன், நான் போகணும். ஜமாத்திலையா? உனக்கு என்ன மூளை காஞ்சா போயிட்டு, உனக்கு பிள்ளைகள் யார் பார்க்குறது, வைஃபை யார் பார்த்துக்கிறது, எல்லாரையும் கூட்டிகிட்டு போங்கன்னா பாருங்க. இதே தாத்தை தான் துனியாவுக்காக நீ போற நினச்சி கொண்டு அவள் வலிமையாக போற வாரன்பனால அவள் சொன்ன நான் எல்லாம் பொறுப்படுத்து. எப்போ ஜமாத் என்று வந்துச்சோ, தீன் என்று வந்துச்சோ, உடனே மறுபக்கம். இதான் உலகம். உண்மை இன்னைக்கு முழு உலகத்தில் செய்தி தான். எங்களுக்கு தீனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மிச்சம் குறம், துனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு ஜமாத்தில் வேலை செஞ்சேன், கொடைக்கானல்ற, இந்தியாவுடைய கொடைக்கானல் ஷூட்டிங் ஏரியா எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஜமாத் வேலை செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் அரபு ஜமாத் தஷ்கீல் பண்ணி, அது மாஷா அல்லாஹ்ட பெரிய கிருபை, நக்கத் தஷ்கீல் ஒரு 5-6 நாள் அந்த ஏரியாவில் வேலை செஞ்சோம். சில்லா ஜமாத் அதுவும் வசூலி செய்யும் பொழுது சந்திக்கிறவங்கெல்லாம் தஷ்கீல். இன்றைக்கி ஜமாத் வழியாக நீங்கள் வெளியாங்க, இன்றைக்கி ஜமாத் வழியாக 40 நாளைக்கு அப்படி அல்ஹம்துலில்லாஹ் 8-10 பேர் அடி ஆகிட்டாங்க. அன்றைய தஷ்கீல்ற வசூலி கஸ்தில் போய்கொண்டு தஷ்கீல் பண்ணி. அப்போ அதில் ஒருத்தர் தயாராகிட்டார். இதில் அதிகமான பொடிய மாதிரி தான். சிலவங்க கிறிஸ்தவ பொம்பளையில் முடித்தவங்க, சிலவங்க ஹிந்து பொம்பளையை மாற்றி முடித்தவங்க,
சிலவங்க முஸ்லீம் பொம்பளை தான் முடிச்சுக்கிறாங்க, வாழக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்தவன் மாதிரியும் சிங்கள தமிழன மாதிரி தான் பாவமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்க. அப்படியான ஒருத்தர் விவர வாழ்க்கை முடி வளர்த்து ஹிப்பி மாதிரி காதலையும் தொண்டை போட்டுக்கொண்டு ஒரு ஜாதி ஸ்டைலில் தான் இருந்தாங்க. இப்போ ஒரு மாதிரி ஆள் தஸ்கீல் ஆகிட்டார். இப்போ வீட்டுக்கு அவசரம் நான் தயார், வீட்டில் மனைவி விட்ரா இல்லை. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போய் அவர் திரைக்கு பின்னால் இருந்தால் அவரோட வாப்பா அவரை வச்சு நான் பேசினேன். ஒய்ஃப் அங்காள் இருக்கிறாங்க. இப்போ நான் ஜப்பானில் நடந்த நிகழ்வுகள், கொரியாவுக்கு ஜமாத்தில் போன அந்த சில சம்பவங்களை சொல்லி இந்த உழைப்பினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சொல்லி தஸ்கீல் பண்ணி கொண்டு பேசி கொண்டிருந்தேன். இப்போ இவன் என்ன செய்கிறா, இப்போ இவர் தயார், வாப்பம் அழுகுறாரு, எப்படியாவது கூட்டிகிட்டு போங்கண்டு. அங்கால மனைவி விட்றா இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரி நீங்கள் கொஞ்சம் போய் 2 பேரும் பேசுங்க, பேசிட்டு வாங்க, அதுக்கு பிறகு பார்ப்போம். போய் பார்த்த நான் அப்போ இதனால் நிறைய மாற்றங்கள் உண்டாகும், திருத்தங்கள் உண்டாகும், இன்றைக்கு திருந்தின விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். இவ சொல்ல அங்கால இந்த அவர்கிட்ட, நீங்கள் மாற தேவை, இப்படி இருக்க எனக்கு நல்லா, நீங்கள் மாற தேவை, நீங்கள் இப்படி இருக்க எனக்கு நல்லா, எப்படி ஹிப்பியா இந்த கொண்டு முடியா வளர்த்து கொண்டு அவங்க குடுவும் இடைக்கிற அடிச்சுக்கிறது, பழக்க வழக்கங்கள் மோசம், விபச்சாரம், அது நீண்ட சம்பவம், நிறைய கேஸுங்க நடக்கக்கூடிய காலம் அது. நாங்கள் போயிருந்த டைம் அவர் சொல்லலாம், நீ இப்படி இருக்கிற எனக்கு நல்ல. அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்ன, நான் அவர்கிட்ட சொன்னேன், அவள் அங்காளி இருக்கிறான், இவர் இங்கே அழிகிறார். நான் சொன்னேன், இந்த பாருங்க, நான் இவ்வளோ பேச வேண்டிய தேவை வரல, இவ இப்படி சொல்லத்து நான் சொல்கிறேன். இந்த பெண் உங்களை நரகத்திட்டு எங்கே பாதுகாக்க போகிறாள்? நீங்கள் பாவமான வழியில் போகிறீங்க, நாளைக்கு மௌத்தாகினா அவள் எங்கே போயிடுவாள்? உங்களை விட்டுட்டு போயிடுவாள். இவள் வந்து கபருக்கு வந்து பொறுப்பெடுக்க போகிறதில்ல, மறுமையில் உங்களுக்கான வாதிட போகிறதில்ல. அதனால் இந்த பெண்ணால் உங்களுக்கு நன்மை இல்லை. அவளோட பேச்சுக்கு நீங்கள் வழிபட தேவையில்லை. வாப்பா சொல்கிறா போங்கன்னு, உம்மா சொல்கிறா போங்கன்னு, வாங்கண்டு. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பொடியை வந்தார். ஒய்ஃபை கொண்டு போய் ஒரு இடத்துல அவர் ஊரில் விட்டுட்டு வந்து சேர்ந்தார். என்ன சொல்ல வரேன்டா, இன்னைக்கு தீண்டு வரும் பொழுது மனைவி தடையாகிறாள். ஒருத்தன் ஹிப்பி வச்சு நீரா உம்மா வாப்பா கவலை, தாடி வைக்க போனால் தான் தடை. அவன் கொட்டை காசுனை போட்டு சுத்துவான், பெரிய கவலை இருக்காது. ஜுப்பா போட தொடங்கினா தான் பிரச்சனையே வரும். கிட்டத்தட்ட நடந்த சம்பவம், கல்யாணம் முடிக்க போனார் ஒரு பொடியன், இங்கே ஜப்பானில் நடந்தது. அவர் தாடியை இறக்கிறதுக்கு நிறைய முயற்சி செஞ்சாங்க. கூட்டாளிமாரோட அட்வைஸ், ஒய்ஃபோட அட்வைஸ், அங்காள் இங்கால தாடி கொஞ்சம் குறைய போகிறோம், கல்யாணத்துக்கு போகிற கூட்டு. அவர் ரெண்டு கால் பண்ணி கேட்டார். நான் சொல்ல யாருன்னு சொல்ல மாட்டேன், நிறைய பேர் தெரியுமால. கால் பண்ணி கேட்டார், ஹதரத் என்ன செய்ய, எனக்கு சரியான ப்ரெஷர் வந்து கொண்டிருக்கு எல்லா பக்கமும், தாடியை குறைக்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ குறைக்க சொல்லலாம், நாளைக்கு இறக்க சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கு வழிபட்டீங்கன்னா அடுத்த கட்டம் இறக்கிறதுக்கு வரும். அதனால் நீங்கள் தாடி யாருக்கான வச்சிங்க? உம்மக்கா, வாப்பக்கா, அல்லது அல்லாவுக்கு, ரசூலுக்கா வேண்டியா? நான் நல்லா ரசூலுக்கா வேண்டி. அப்போ இறக்காதீங்க, குறைக்க தேவையில்லை. உங்களுக்கு தாடி கோலம் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், யாருடைய பார்வையில் கோலம்? இந்த மக்களுடைய பார்வையில் கோலமா கோலம், அல்ல அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் கோலம் சொல்லதா கோலம்? அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் அழகா, மற்றவங்க யார் வெறுத்தாலும் பிரச்சனை. அதுக்கு நீங்கள் அவங்க யாரும் உங்களோட கபருக்கு வர போகிறதில்லை. மாஷால் அந்தப்படி உறுதியாக இருந்தார். கடைசிக்கு இந்த தாடியை குறைக்கல, கல்யாணமும் நடந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இது ஷைத்தானுடைய மாயைகள். எந்த திருமணத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்யப்படுதோ அந்த திருமணத்தில் ஒரு நாளும் நிம்மதி வராது. அது திருமணத்தின் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோருக்கு வழிபடாது. ஏன்? ஃபவுண்டேஷன் தவறாக போடப்பட்டிருக்கு. எந்த திருமணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு மாறு செய்யப்படுதோ அதனுடைய முசீபத் 7 சந்ததி வரையும் இருக்கும் என்று மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. இருக்கும் நிச்சயமாக. ஏன்? இது ஒரு ஃபவுண்டேஷன் போட போகிறோம். ஃபவுண்டேஷன் ஒழுங்காக போராட்டி கட்டிடம் எப்படி கட்டுறது? திருமணம் என்பதை முறையாக நடக்கலாட்டி அதுக்கு பிறகு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது. எந்த திருமணத்தில் சீதனம், இதே மாதிரி மோசமான கலாச்சாரங்கள், வீடியோ, ஃபோட்டோன்றெல்லாம் நடக்குது, அந்த திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது. எத்தனையோ திருமணங்கள் குறைந்த காலத்தில் முறியுது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா அவனுடைய தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து தௌபா செஞ்சாலே தவிர அது நிலைக்கிறல்ல. அப்படி நிலைச்சாலும் உலகத்தோட முடிஞ்சு, மறுமையில் நிலைக்காது, அல்லாஹ் பிரிச்சுட்டுருவான். ஆனால் சகோதர பெரியார்களே, இஸ்திகாமத் என்று சொல்றது தீனுடைய விஷயத்தில் எல்லாத்துலேயும் தேவை. கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கணும். இருந்தால் தான் மலக்குகள் இறங்குவாங்க, மலக்குகள் நன்மாராயம் சொல்லுவாங்க.
உலகத்திலையும் கவலைப்படாதீங்க, மறுமை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் பொறுப்பாக இருப்போம். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்க. வாபுஷிரு ஃபில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஆதுன். ஹதீஸ்ல வருது, ஹுஃபத்தில் ஜன்னா பில் மகாரி வ ஹுஃபத்தின் நார் பிஷஹ்வாத். சொர்க்கம் சூழப்பட்டிருக்கிறதே மனசுக்கு வெறுப்பான காரியங்களை கொண்டுதான், மனசுக்கு கஷ்டமான காரியங்களை கொண்டுதான், தீனுக்கு புறம்பான காரியங்களை கொண்டுதான். தீனுக்கு புறம்பான காரியங்களை வெறுக்கணும், விடணும். அது கஷ்டம் தான் மனசுக்கு. செய்யறது மனசுக்கு விருப்பம், லேசி, அது ஷஹவாத், மனோ இச்சைகள். அது நரகத்தை சூழ இருக்குது. மனசு கஷ்டமான காரியங்களை செய்யணும். ஷரியத்தில் ஒவ்வொரு காரியங்களும் அப்படித்தான். அதை செய்வதை கொண்டுதான் சொர்க்கம் நுழையலாம். மனசுக்கு விருப்பமான காரியங்களை விடுவது கொண்டுதான் நரகம் திட்டும் பாதுகாப்பு பெறலாம். இன்னைக்கு மக்கள் எல்லாரும் இன்னைக்கு முழு முயற்சியும் அதான். மனுஷனை எப்படியாவது அலங்கரிச்சு, காசு பணத்தை காட்டி, வாகனங்களை காட்டி, உலக வஸ்துக்களை காட்டி எப்படியாவது மனிதனை வழிகெடுக்க முயற்சி செய்யறாங்க. அதுக்கு வெளியில இருக்கக்கூடியதை விட இன்றைக்கு விரோதிகள் கூட எங்களுக்குள்ளாலே இருக்கிறாங்க. எங்களுக்குள்ளாலே இருக்க ஒன்றையான நப்ஸ் எங்களுக்குள்ளாலே இருக்குது. அடுத்தது எங்களுடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள், சகோதரர்கள், கூட்டாளிமார். இன்னைக்கு நிறைய மக்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. எப்படி எதிர்ன்னு சொன்னா, எங்களுக்கு நலம் விரும்பி மாதிரி காட்டிக்கொண்டு வழிகெடுக்கிறாங்க. எங்களுக்கு நலம் விரும்பி மாதிரி இப்லீஸ் பல மாதிரி முயற்சி செஞ்சான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களோட மனைவியும் வழிகெடுக்க. ஆனா கடைசியாக அவங்க மாட்டிக்கொண்ட எதில் தெரியுமா? வகாசமஹுமா அன்னஹுமா, அவன் சொன்னான், சத்தியம் பண்ணி சொன்னான், அன்னஹு லக்குமா லமின நாசிரின், நான் உனக்கு உங்க ரெண்டு பேருக்கும் நலவு நாடி சொல்லுகிறேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணி சொன்னதுக்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. இன்றைக்கு எங்களுக்கு எல்லாரும் எங்களை வழிகெடுக்கக்கூடிய குடும்பமோ, மனைவியோ, மக்களோ, சந்ததியோ, கூட்டாளிமார்களோ எல்லாருடைய வேலை என்ன? எங்களுக்கு நலம் விரும்பிகளாக ஆகித்தான் எங்களை வழிகெடுக்கிறாங்க. நீ இப்படி செஞ்சா வாழ்க்கையில முன்னேறுவாய், நீ கொஞ்சம் தாடி இறக்கி பாரு, உனக்கு எவ்வளோ கண்டெக்ட் வரும், பிஸ்னஸ் எப்படி பரவும், இந்த தாடியால் உனக்கு வாகனம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு ஒரு அட்வைஸ். இவன் பார்ப்போம், உண்மையிலே சரிதான் போலிக்கு இந்த மாதம் நான் கொஞ்சம் பள்ளியோட தொடர்பாகி கொஞ்சம் தாடியோ நான் வச்சுக்கொண்டு இருக்க போய் தான் இன்றைக்கி இந்த தடவை வாகனங்கள் குறைய வருது. ஜப்பனீஸுக்கு தாடி பிடிக்காது. ஜப்பனீஸ் எங்களோட ரிஸ்க்கு தரக்கூடியவங்க கிடையாது சகோதரர்களே. எங்களோட ராசிக் அல்லாஹ், எங்களோட ராசிக்கு எங்களை பொருந்தி கொண்டாண்டா அல்லாஹு தாலா எதை தந்தாலும் எங்களுக்கு லாபம் தான். அவன் எங்களோட கோவப்பட்டு கொண்டிருந்தாலும் எங்களுக்கு எது கிடைச்சாலும் நஷ்டம்தான். எது கிடைச்சாலும் நஷ்டம்தான். எவ்வளோ லாபத்தை அடைஞ்சாலும் நஷ்டம்தான். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹு தாலா பிரச்சனைகள் உண்டாக்கி, கஷ்டங்கள் உண்டாக்கி, வியாபாரங்களில் பொருள்களை சேதத்தை உண்டாக்கி இன்றைக்கு சோதிக்கிறான். எங்கள் நாடுகளை நடக்குது. இன்றைக்கு முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் அளிக்கப்படுது. ஒரு ஃபோட்டோ ஒன்று இது இணையதளத்தில் போட்டிருந்தாங்க. ஒரு பர்மாவில் சின்ன ஒரு குழந்தைக்கு மேலே கழுத்தை மிதிச்சு கொண்டு அவனோட அடி வயிற்றை மிதிச்சு கொண்டு ஒருத்த நின்று கொண்டிருக்கிறான். அதில் அரபியில் எழுதிக்கிறாங்க, இந்த குழந்தை செஞ்ச பாவம் என்ன? அது முஸ்லீமாக பிறந்தது. செஞ்ச பாவம் என்ன? முஸ்லீமாக பிறந்தது என்பதற்காண்டி கீழே குழந்தையை போட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று கொண்டிருக்கிறான். கழுத்துக்கு மேலோட கால், மற்றது அந்த புள்ளோட மர்மஸ்தானத்துக்கு மேலே. அந்த புள்ளோட அப்படியே உயிர் பிரியுது. செஞ்ச பாவம் களிமா சொன்ன பாவம். களிமாக்காண்டு உயிரை கொடுக்க வேண்டி வருது. முஸ்லீம் என்பதற்காண்டு உடைமைகள் அளிக்கிறாங்க. முஸ்லீம்கள் என்பதற்காண்டு உரிமைகள் பறிக்கப்படுது. இதெல்லாம் எல்லாம் சோதிக்கிறான். எங்களுடைய இஸ்லாத்தை எல்லாம் சோதிக்கிறான். அல்லாஹ்வை கேட்கிறேன் நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா? ஐயுத்ரக்கம் யக்குலாமன்னா, இவங்க நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்வதோட நாங்கள் சும்மா அவங்களை சோதிக்காம விடுவோம் நினைத்து கொண்டிருக்கிறாங்களா? நாங்கள் சோதிப்போம். சோதனை வரும் சகோதரர்களே, பல மாதிரி சோதனைகள். இன்றைக்கெல்லாம் பாதுகாக்கணும். இன்றைக்கு எங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சோதனைகளை நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம். சின்ன சோதனைகள். இன்றைக்கி என்னோட பொருளாதாரத்தை அழிச்சிட்டு ஈமானை பாதுகாக்கிறேன் எல்லாம் கேட்கல. இன்றைக்கி இலங்கையில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டு இருக்குது. எங்களோட வாழ்க்கையில் வந்த பிரச்சனை எடுத்து பார்த்தா
சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி இன்னைக்கு நாங்கள் சுன்னத்தை விடுகிறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கான தொழுகையை விடுறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கான ஜும்மா விடுறாங்க. சின்னொரு லாபத்துக்காண்டி பொய் சொல்லி அல்லாட கோபத்தை சம்பாதிக்கிறாங்க. சின்னொரு லாபத்துக்காக வேண்டி சண்டை பிடிக்கிறாங்க. சின்னொரு லாபத்துக்காக வேண்டி சின்னொரு துனியா 1 லட்சத்துக்காக வேண்டி 2 லட்சத்துக்காக வேண்டி பரம்பரையாக இருந்த உறவை துண்டிக்கிறாங்க. நீண்ட கால நட்பை முறிக்கிறாங்க. சின்னொரு லாபத்துக்காக வேண்டி. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை விட கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் என்றால் ஏன் இஸ்லாத்தை விட மாட்டாங்க? ஏன் தீனை விட மாட்டாங்க? இதுதான் சோதனை சகோதரர்களே. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி பெரிய சோதனை இன்னைக்கு அனுப்பாமல் இருக்கிற எங்களோட கொண்ட இரக்கத்தின் காரணமாக. ஆனால் சோதனைகள் பெருசாகலாம். இன்னைக்கு பர்மாவில் வந்திருக்குது, எங்கள் நாட்டில் இன்னைக்கு வந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? இந்த சோதனைகளை அனுப்பின பக்கம் முன்னோக்கணும். யார் அனுப்பினோ அவங்களின் பக்கம் முன்னோக்கணும். ஒரு டீச்சர் பிள்ளைகளுக்கு கேள்வி கொடுக்கிறார். ஒரு 4-5 கேள்விகளை கொடுத்து விட எழுதுங்க. இப்போ கேள்விக்கு விட தெரியாட்டி என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும் அதை நிவர்த்தி செய்யறதுக்கு. தெரியாட்டி முடியலாட்டி உடனே டீச்சர்கிட்ட கேட்டால் பதில் கிடைச்சிடும். அதை விட்டு போட்டு வேறு வேறு இடங்களை நாங்கள் பதிலை தேட முயற்சி செஞ்சால் நடக்காது. டீச்சர் சொல்லலாம் நீயே பார்த்து எழுதிக்கொண்டு சொல்லியும் கூட பிறகு அவனுக்கு முடியாத பட்சத்தில் சொல்லி கொடுப்பார் எக்ஸாம்ல மற்ற நேரங்களில். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இந்த பிரச்சனைகளை நான் தான் அனுப்புகிறேன். லஅல்லஹும் யர்ஜிஊன், என்னிட்ட திரும்பி வரணும் என்பதற்காக, என்னிட்ட வரணும்பேக்காக வேண்டி. பிரச்சனையை நான் அனுப்புகிறேன் என்னிட்ட கேட்கறதுக்காக வேண்டி, என்னிடத்தில் உதவி தேடுறதுக்காக வேண்டி. பிரச்சனை நீக்கிவை என்று கேட்கறதுக்கு, அந்த கேள்விக்கு பயில சொல்லுயா அல்லாண்டு அல்லாவும் பக்கம் முன்னோக்கிறதுக்கான அல்லாஹ்தான் அனுப்புறான். அல்லாவே சொல்றான். இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? அதை விட்டுப்பட்டு எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் சகோதர பெரியார் நீண்ட தலையங்கம் இது இன்றைக்கு அடிக்கடி பயான்கள் ஞாபகப்படுத்தப்படுது. இன்னைக்கு வரக்கூடிய இந்த நிலைமைகளிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய ஒரே ஒரு வழி, எங்களோட கவனங்களை நாங்கள் அல்லாஹ் பக்கம் திருப்பணும். அல்லாஹோட உதவி எங்களோட வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். அல்லாஹோட உதவி எங்களோட வாழ்க்கையில கிடைக்கணும் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் பக்கம் முன்னோக்கணும். இன்றைக்கு எங்களுக்கு எதிராக அமெரிக்காவல்ல, இஸ்ரேல் அல்ல ராஜபக்ஷோடைய ஆட்சி அல்ல, முழு உலகமே எங்களுக்கு எதிராக வந்தாலும் அல்லாஹ் எங்களோட கூட இருந்தால் எங்களை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இவங்க எல்லாரும் சேர்ந்து, மாறாக இலங்கையை தவிர இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், அரபு நாடுகள், யூரோப், ஏசியன் கண்ட்ரிஸ், ஓசியானா, ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக வந்தால், இலங்கையுடைய 20 லட்சம் முஸ்லிம்கள் இவங்க மட்டும் தனியாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களோட கூட இருந்தால் யாராலையும் எதையும் செய்ய முடியாது. அதுக்கு மாற்றமாக எங்களோட கூட முழு உலகமே இருந்தாலும், சோமாலியா அல்ல எத்தியோப்பியா அல்ல ஆப்பிரிக்கா ஒரு சின்ன ஒரு நாடாவது ஒன்றுமே வசதி இல்லாத நாடுகளுக்கு எதிராக வந்தால் அல்லாஹுடைய உதவி எங்களோட கூட இல்லை என்று சொன்னால் எங்களை யாராலையும் காப்பாற்றலாது. எங்களுக்கு எதிராக எந்த உதவியும் கிடைக்காது. அப்ப அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நாங்கள் அல்லாஹ் பக்கம் முன்னோக்கணும். அதுதான், அதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. இன்றைக்கு வரக்கூடிய எல்லா சோதனை லேசா சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். லேசா எல்லாருக்கும் வழங்க முடியும். ஒரு ஆட்டிடையன் தன்னுடைய ஆட்டு மந்தையோட சேர்த்து ஒரு நாயும் பொதுவாக வளர்ப்பார். அவர் எதுக்கு வளர்க்குறன்னு சொன்னால், ஒரு ஆடு மந்தை விட்டு தவறு வெளியே போயிட்டா அந்த நாய் பின்னால் ஓடி போய் குறைச்சி பயமுறுத்தாட்டி அந்த ஆட்டுக்குட்டியை மந்தையோட கொண்டு வந்து சேர்க்கும். ஆட்டிடையன் அந்த நாயை விரட்டினதை பின்னால் அனுப்பினது அந்த ஆட்டுக்குட்டியை கடிக்கிறதுக்கு குதறதுக்கு வேண்டிய அல்ல, பயமுறுத்தாட்டத்தான். அந்த நேரத்துக்கு நாய் கொஞ்சம் பாயும், பராண்டை பார்க்கும், கடிக்க பார்க்கும். இது பயமுறுத்தாட்டத்தான். அப்படி பாய கொள்ள சினத்தில் நகைக்கீரல்கள் அந்த ஆட்டுக்கு படலாம், சினத்தில் பல்லு கூட கொஞ்சம் லேசாக படலாம். என்ன நோக்கம்னு சொன்னால், அந்த ஆடு தனியே போயிட்டு ஓநாயிட்ட மாட்டிக்கொண்டு உயிரை இழக்க வேண்டி வரும். அந்த ஓநாய் அடித்து சாப்பிட்டுட்டும். அதனால் அந்த ஆட்டுக்குட்டி தெரியாதனமா போய்கொண்டு போகிற வழி சரியில்லை, இது திரும்பி மந்தையோட சேரணும் என்பதற்காக இந்த நாய் முயற்சி செய்யும். இந்த ஆடு புத்தியை பாவிச்சு திரும்பி வந்துட்டுன்னா சேஃப்.
அப்படி இல்லை இந்த ஆட்டுக்குட்டி நாயை கடிக்க பாஞ்சால் அதை முட்டை போனால் அதுக்கு தான் ஆஃபர். இதே மாதிரி தான் சகோதரனுக்கு பொதுபல சேனாவோ அல்லது எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் இது மாதிரி அனுப்பப்பட்டவைகள் தான். எங்களை நாங்கள் திசை மாறி போய்கொண்டிருந்தவங்களை மந்தையோட உம்மத்தை முஸ்லீமா பக்கம் கொண்டு வரத்துக்காக நல்லா அனுப்பினவைகள். இப்போ நாங்கள் அதை கடிக்க பாயறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது, எந்த பிரயோஜனம் இல்லை. நாங்கள் திரும்பி லஅல்லஹும் யர்ஜூன், நாங்கள் திரும்பி எல்லா இடத்துல வரணும், எல்லா இடத்துல தௌபா செய்யணும், எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடணும். அல்லாஹு தாலா 3 விஷயங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா சமுதாயத்தை அழிக்கிறது இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். 3 விஷயங்கள் ஒரு சமுதாயத்தில் இருந்தால் அதை அழிக்க மாட்டான். ஒன்று வமா கான அல்லாஹு லியுஹ்லிகஹும் வ அன்த ஃபீஹிம், நபியே நீங்க அந்த சமுதாயத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் ஒரு நாளும் அழிக்க மாட்டான். இந்த ஆயத்துக்கு முஃபஸ்ஸிரீன் எழுதுறாங்க, அதாவது ரசூலாக்கு மட்டுமல்ல இந்த தன்மை, நபி எந்த சமுதாயத்தில் நபி இருந்தால் அந்த சமுதாயத்தை நபி இருக்கும் பொழுது அழிக்க மாட்டான். அப்படி அழிக்கிறதா இருந்தால் நபியை வெளியாக்கிட்டு தான் நல்லா அழிப்பான். எப்படி லூத் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தில் அழிச்சானோ மற்ற சமுதாயங்கள் எல்லாம் நபியை வெளியாக்கிட்டு தான் அழிச்சான். அது மாதிரி நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க இருக்க வரைக்கும் அந்த ஊரை நான் அழிக்க மாட்டேன். அடுத்த அல்லாஹ் சொல்றான் வமா கான அல்லாஹு முஹ்லிகஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், இதே மாதிரி அவங்க இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த ஊர் அழிக்க மாட்டான். இஸ்திக்ஃபார் இது அடுத்தது. இந்த சக்தி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்க ஒரு சமுதாயம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்தாங்கன்னா அல்ல அவங்கள அழிக்கிறது இல்லை, அல்லாவோட அழிவு வராது. அடுத்த அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் வமா கான அல்லாஹு வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அந்த ஆயத்தில் ஒரு சமுதாயம் ஒரு ஊரினர் அந்த ஊர்வாசிகள் முஸ்லிஹ், அந்த ஊர்ல திருத்தங்கள் உண்டாகிறதுக்காக வேண்டி நல்லிணக்கம் உண்டாகிறதுக்காண்டி மக்களுக்கு நலவு உண்டாக்குறதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சு கொண்டிருப்பாங்கண்டா அந்த ஊரையும் அல்ல அழிக்க மாட்டான். நல்லடியார்கள் இருந்தால் அழிப்பானா அழிக்க மாட்டானா ஹதீஸ்ல வந்திருக்குது, நிச்சயமாக அல்ல அழிப்பான். நல்லமல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, தொழுகிறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, ஜகாத் ஹஜ் எல்லாம் கொடுக்குறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் உம்மத்துக்கு மத்தியில் திருத்தம் உண்டாக்கக்கூடிய முயற்சி நடக்கலண்டா அல்லாஹ் அந்த ஊர் அழிப்பான். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இதெல்லாம் வேற வேற சந்தர்ப்பத்தில் ரசூலாட்ட கேட்டிருக்கிறாங்க. அனுஹ்லகு வ ஃபீனா ஸாலிஹூன யா ரசூலல்லாஹ், எங்கள்ல நல்லவர்கள் இருக்க நிலைமையில நாங்கள் அழிக்கப்படுவோமா சொன்னாங்க. நாம் இதா கசுரல் ஹபாஸ், நிச்சயமாக எப்ப கெடுதி மிகைக்குமோ அழிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க முஸ்லீம்களோட நிலைமை. முஸ்லீம்கள் இன்னைக்கு 150 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த 150 கோடியில் 75 கோடி முஸ்லீம்கள் தொழுறாங்களாண்ட கேட்டா இல்லை என்பதுதான் பதில். 50% விட தொழுகையாளிகள் குறைச்சல். 50% மக்கள்கிட்ட இன்னைக்கு ஷரியத் பிரகாரம் சுன்னத்தான கோலம் இருக்குதா, அமைப்பு இருக்க நபிய மாதிரி இல்லை. பெண்களிடத்தில் 50%ஆவது சுன்னத்தான ஃபர்தா அமைப்பு இருக்க கடமையான அளவு இல்லை. இதே மாதிரி நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் இல்லை என்ற பதில் தான் வரும். அப்ப 50%க்கு மேல பாவம் தான், 50%க்கு மேல அதிகப்படியானது அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதே ஜப்பான்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல. இன்னைக்கு இந்த 1 லட்சம் மக்கள்ல சரியாக தீனை பின்பற்றக்கூடியவங்க சொல்லி எத்தனை பேர் எடுக்கலும்? ஒரு 1000 பேர் கூட கஷ்டம். சரியா சுன்னத்தானபடி கடமையை நிறைவேற்றி கொண்டு தொழுகையில பேணுதலா இருக்கிறாங்க, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் பெர்ஃபெக்ட், பெண்கள் அப்படி பூர்த்தியான நிலைமையில் இருக்கிறாங்கன்னு இந்த 1 லட்சம் பேர் ஒரு 1000 பேரை தேர்ந்தெடுக்கிறது கஷ்டம். 1000 பேர் வந்த 1 லட்சத்துல 101 தான். 1% கூட இல்லை என்று சொன்னால் அப்ப ஹபஸ் அதிகரிச்சுட்டு இன்னைக்கு விபச்சாரம் மலிஞ்சு கிடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேற்று கூட நான் ஜும்மால ஞாபகப்படுத்தினேன், இதா வஹரல் ஜினா வர்ரிபா ஃபி கர்யத்தின் ஃபகத் அஹல்லு பி அன்ஃபுஸிஹிம் அஸாப் அல்லாஹ், எந்த ஊர்ல விபச்சாரம் வட்டி மிகைக்குமோ
அவங்க தானாகவே அல்லாஹுடைய வேதனையை தங்கள் மீது இறக்கி கொண்டார்கள் அல்லது ஹலாலாக்கி கொண்டார்கள். தானாகவே ஹலாலாக்கி கொண்டார்கள், தானாகவே இறக்கி கொண்டார்கள். இன்றைக்கு விபச்சாரம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு மிகச்சிருக்கு. முஸ்லீம்கள் அல்லாதவங்களுக்கு இல்லை, ஒரு ஊரை பார்த்தா இன்றைக்கி சரியான முறையில் திருமண பந்தத்தோடு வாழ்கிறவங்களை கவனிச்ச இந்த ஜப்பனீஸ் தான், மற்ற மக்களும் தான் இன்றைக்கு எண்ணிக்கை குறவு. அதுக்கு மாற்றமாக விபச்சாரம் பாவமான காரியங்கள் அதிகமாக இருக்குது, மதுபானம் அதிகமாக இருக்குது. அப்போ ஏன் சுனாமி வராது, ஏன் ஏத்குவிக் வராது, ஏன் மற்ற அழிவுகள் வராது? இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸாலு உம்மதி அலா கைர் மாலம் யஃப்ஸுத் வலது ஸினா, விபச்சாரத்திலே குழந்தைகள் மிகைக்காத காலமெல்லாம் என்னுடைய சமுதாயம் நலவு மீது இருப்பார்கள். எப்போ விபச்சாரத்துடைய குழந்தைகள் அதிகமாகுவாங்களோ அவங்களுக்குள்ளால் அல்லாஹ்வுடைய வேதனை ஆகிடும். பொதுவாக அல்லாஹு தஆலா பரவலாக அல்லாஹ் அளிப்பான். இன்றைக்கு நிறைய நடக்குது. எத்தனையோ கல்யாணம் நான் நடத்தி வச்சிருக்கிறேன், பிள்ளைய கொண்டு கல்யாணம் முடிச்சிக்கிறான், அல்லது குழந்தை வயிற்றுல வந்து கல்யாணம் முடிச்சிக்கிறான். குழந்தை வயிற்றுல விபச்சாரம் செஞ்சுட்டு குழந்தை உருவாகினத்துக்கு பிறகு வந்து கல்யாணம் முடிக்கிறாங்க. இந்த குழந்தை என்ன குழந்தை? விபச்சாரத்தின் மீது மூலமாக பிறந்த குழந்தை. வாப்பாவோடு இணைக்கப்பட மாட்டாங்க அவங்க. இன்றைக்கு எத்தனையோ குழந்தைங்க மஹல்லால் இருக்கிறாங்க, தெரியுவங்க எப்படி பிறந்த பிள்ளைகள். எல்லாம் பாதுகாக்கணும். சில குழந்தைகள் உம்மா வாப்பட கல்யாணத்துக்கே வந்திருக்கு அப்படின்னா குழந்தை பிறந்தது பிறகு கல்யாணம் முடிக்கிறாங்க. எங்களை முஸ்லீம்கள் அந்நியர்கள் இல்லை சகோதரர்களே. அது இப்படி இன்றைக்கி பரவலாக அப்படி குழந்தைகள் உருவாகிட்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி உருவாகிட்டு தான் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய வேதனை இறங்காதா? அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையார் அல்லாஹ்வுத்தாலா பிற்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் சகோதர பெரியார்களே, இன்றைக்கி இஸ்லாஹ் மக்களுக்கு மத்தியில் திருத்தங்கள் உண்டாக்கக்கூடிய உழைப்பு மிகப்பெரிய கட்டாயமாக இருக்குது. நாங்கள் மட்டும் நல்லவங்களாக இருக்கிறதால எந்த பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் மட்டும் நல்லமானா இருக்கிறோம், அடுத்தவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறவனுடைய மோசமானவங்க யாரும் இல்லை. ஏன் இவன் சுயநலவாதிகள். இவங்களால் அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டாங்க. 500 வருஷம் இபாதத் செஞ்ச ஒருத்தர அவர் மக்கள் அல்லாஹ்க்கு மாறு செய்வதை பார்த்து ஒன்றுமே செய்யல் என்பதற்காக வேண்டி, முகம் கூட சுளிக்கல் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவரை முதல்ல தூக்கி அடித்தான். அதுக்கு பிறகு அந்த ஊரையை தூக்கி அடித்தான். இது முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 500 வருஷம் இபாதத் செஞ்சவர். இன்றைக்கி நாங்கள் எத்தனை வருஷம் இபாதத் செஞ்சுருப்போம் எங்களோட வாழ்க்கையுடைய காலத்தில்? ஆனால் சகோதர பெரியார்களே, இந்த சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்ல நோக்கம் அல்ல. இன்றைக்கி எங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க நாங்கள் ஒரு கவலைப்படணும். எங்களோட வாழ்க்கை மட்டுமல்ல, எங்களோட சகோதரர்கள் இன்றைக்கி எத்தனையோ பேர் பள்ளிவாசலோட தொடர்பு இல்லை, அந்நிய பெண்களோடு இன்றைக்கி சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தெரிஞ்சு கொண்டு நாங்கள் கணக்கெடுக்காமல் இருக்கிறோம். அவனோட பழகிற மாதிரி பழகி கொண்டிருக்கிறோம். கூட சாப்பிடுகிறோம், கூட குடிக்கிறோம், கூட விளையாடுகிறோம், கூட அசபி போகிறோம், எல்லாம் செய்கிறோம் என்றால் இன்றைக்கு எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அவன் மீது மட்டும் அதான் இறங்காது, எங்கள் மீதும் இறங்கத்தான் செய்யும். அப்போ தடுக்கிறதுக்கு ஒரே முயற்சி, அது யார் எவன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விதத்தில் லேசான முதல்ல முடியுமோ அன்பாக முஹப்பத்தாக அவங்களுக்கு இறக்கமாக சொல்லி பார்க்குறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாயால் சொல்லு, முடியலை கையால் தடு. ஒன்றுமே கேட்கலாம் இல்லை, ஒதுங்கிடு, பரவாயில்லை, அதன் மூலம் திருந்துறானான்னு பார்ப்போம். எனவே சகோதர பெரியார்களே, இந்த சமுதாயத்தில் திருத்தம் உண்டாகக்கூடிய மிகப்பெரிய உழைப்பு தான் தாவத்துடைய உழைப்பு. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இதன் மூலமாக எத்தனையோ பேர் தாயை கூட கொலை செஞ்சவங்க இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் தௌபா செஞ்சு திருந்தி இந்த உழைப்புடைய பறக்கத்தினால மனித புனிதர்களாக மாறி இருக்கிறாங்க. இல்லாட்டி மிருகங்களை விட இன்னும் எத்தனையோ கொலையும் பக்கம் போகக்கூடியவங்க திருந்தி வந்திக்கிறாங்க. ஹெரோயினுக்கு அடிமையாக இருந்தவங்க, அபினுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாக இருந்தவங்க திருந்தி மாஷா நல்லவங்களாக மாறி இருக்கிறாங்க. பாதாளோக்கள் இருந்து சீரழிஞ்சிருந்தவங்க திருந்தி வந்திக்கிறாங்க. இதே மாதிரி எத்தனையோ கெட்ட வழிகளில் போனவங்க, விபச்சாரத்தை விட முடியாமல் இருந்தவங்க, சிலவங்க நடிக்க போய் நடிப்பில் ஈடுபட்டவங்க கூட திருந்தி வந்திக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து ஜமாத்து வந்தாங்க, மும்பையிலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், சினிமா ஃபீல்டில் முன்னேறி போனவர். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான், திரும்பி வந்துட்டார். இன்றைக்கு தாவத்துல் உழைப்பில் முன்னேறிக்கிறார். இது மாதிரி பெரும் பெரும் கொள்ளைக்காரர்கள் ஓடுற ட்ரெயினில் கொள்ளை அடித்தவங்க இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து இன்றைக்கி ஏரியாவுடைய பொறுப்புதாரிகளாக ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. இந்த உழைப்பிட பரக்கத் சகோதரர்களே. அதனால் எங்களால் இந்த பங்களிப்பு நாங்கள் செய்யணும். வெறும் பார்வையாளர்களாக இல்லாமல் செயல் வீரர்களாக நாங்கள் ஈடுபடணும். இன்றைக்கி இந்த மஹல்லாவில் 70,80 பேர் இருக்கிறாங்கண்டா, ஜும்மாவுக்கு வராங்கண்டா, இன்ஷால்ல முயற்சி செஞ்சால் மற்ற நாளைகளும் வருவாங்க. மஹல்லா வேலைக்கு 50,000 பேர் வராங்கண்டா, ஏனைய நாட்களும் வருவாங்க. ஆனால் முயற்சி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. கார்குசாரி கேட்டோம், கஸ்து நடந்த காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மக்கள் வந்தாங்க.
அப்போ ஏன் இப்போ இல்லை? கஸ்து விடுபட்டுட்டது. கஸ்து விடுபட்டு நாங்களே ஒத்துக்கொள்கிறோம். இதே மாதிரி தான் எங்களோட மஹல்லாக்கள்லையும் எங்களோட ஏரியாக்கள்லையும் முழு உலகத்துலேயும் தான் நிலைமை. கஸ்து நடக்குதா உழைப்பு வளரும். இன்றைக்கி என்ன வேன் இந்த பலகீனம் வர காரணம்டா 2 பேர் 3 பேர் தான் ஈடுபடுறாங்க. அதனால் மாஷால்லா வேலை நடக்குது. இவங்களுக்கு எதை சுகம் இல்லாமல் வந்துச்சு, அல்ல இவங்க ஊருக்கு போனாங்க, இவங்களுக்கு எதை முன்னப்பின் ஆகிட்டா வேலைப்படுத்துறது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? அதிகமான மக்கள் ஈடுபடணும். ஒருத்தர் இல்லையா மற்றவர் முன்னுக்கு ஆகணும். இதன் மூலமாக தான் நாங்கள் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய பெரிய சேவை நடக்கும். தயாராகும் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக வேண்டிய இந்த உழைப்பை நாங்கள் படிக்கணும். படிக்கிறதுக்காக வேண்டி கால நேரங்களை கொடுத்து வெளியாகணும். ஒரு 4 மாதங்கள் அவசரமாக இன்ஷா அல்லாஹ் இந்த உழைப்பை நாங்கள் படிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகணும். நேரங்காலங்கள் ஒதுக்கணும். நேரங்காலம் ஒதுக்காமல் இந்த உழைப்போட கேபிட்டலே அதுதான் கால நேரம். காலம்தான் மெயின். அதுதான் இந்த காசு பணம் அடுத்தது தான். காசை கொண்டு வைத்து கொடுக்குறீங்க வாரன்னு சொல்லுவாங்க. பியம்பாலிக்கும் பூசிக்கும் உங்களோட நேரத்தையும் எடுங்க பணத்தையும் எடுத்துக்குவாங்க. 2ம் தேவை. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 4 மாதங்கள் நியத்து வைங்க, எல்லாம் உதவி செய்வாங்க. எங்களுக்கு பிஸியாக இருக்க இப்போ ஷெட்யூல் கஷ்டம்ல நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷத்துக்குள்ள